செம்பருத்தி powered by Nippon Paint, Asia's real #1 paint. Co-presented by India தூய தேங்காய் எண்ணெய். என்ன பெரியய்யா இந்த நேரத்துல இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு? என்னன்னு கேக்கலாம். பெரியய்யா, பெரியய்யா, பெரியய்யா. என்னாச்சு பெரியய்யா? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? இல்லையே, நான் எப்பவும் போலதான் இருக்கேன். இல்ல பெரியய்யா, நான் இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து நீங்க இப்படி உட்கார்ந்து நான் பார்த்ததே இல்ல. எப்பவும் நீங்க சிரிச்ச முகமா இருப்பீங்க. இப்ப அந்த முகத்துல சிரிப்பையே காணுமே. ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன டிப்ரெஷன், அவ்வளோதான். அப்படின்னா அது என்ன பெரியய்யா? ஓ, அது எப்படி சொல்றது, மனசுக்குள்ள ஒரு சின்ன குழப்பம். ஓ, மனசு ரொம்ப பாரமா இருந்துச்சு, அது அப்படியே ரிலாக்ஸ்டா வந்து உட்காந்தேன். நீங்க இப்படி இருக்க கூடாது பெரியய்யா. எப்பவும் சிரிச்ச முகத்தோட தான் இருக்கணும். இருங்க, உங்க மனபாரம் குறையறதுக்கு என்கிட்ட கைவசம் ஒரு மருந்து இருக்கு. மருந்து இருக்கா? ஆமா, இருங்க இதோ வரேன். பெரியய்யா, இத குடிங்க. இத குடிச்சீங்கன்னா மனசுக்குள்ள இருக்கிற பாரம் எல்லாம் பஞ்சா பறந்துரும். இந்தாங்க. நல்லா இருக்கு பார்வதி. அம்மா, இதுக்கு என்ன பேரு? எனக்கு பேர்லாம் தெரியாது பெரியய்யா, ஆனா இத தயார் பண்ண தெரியும். இப்ப எப்படி இருக்கு பெரியய்யா? நீ சொன்னது கரெக்ட் தான், கொஞ்சம் மனபாரம் குறைஞ்ச மாதிரி தான் இருக்கு. தேங்க்ஸ் பார்வதி. எனக்கு எதுக்கு பெரியய்யா தேங்க்ஸ்லாம்? இதுக்கப்புறமும் உங்க மனசு பாரமா இருக்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா இன்னொரு வழியும் இருக்கு. இது பாருங்க, எனக்கு மனசு பாரமா இருக்கும் போதெல்லாம் இந்த செம்பருத்தி பூவை என் ஃப்ரெண்டா நினைச்சு என் மனசுல இருக்கிற எல்லாத்தையுமே நான் இதுகிட்ட சொல்லிடுவேன். உடனே என் மனசு லேசாயிடும். வேணும்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பெரியய்யா. இந்தாங்க. நான் இன்னைக்கு என் தம்பி அடிச்சிட்டேன், அவனை கொலை பண்ற அளவுக்கு போயிட்டேன். இது வரைக்கும் ஒரு நாள் கூட அவன் கிட்ட மிருகத்தனமா நடந்துக்கிட்டது இல்லை. ஆனா இன்னைக்கு அவன் என்ன அந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டான். மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவன் அடிப்பட்ட காயத்துக்கு மருந்து போட்டா சரியாயிடும், ஆனா என் மன காயத்துக்கு மருந்து என் தம்பி தான். என்ன, கொலவெறியோடு அவனை அடிச்சுட்டு இப்போ மனக்காயத்துக்கு மருந்து அவன் தான் சொல்கிறேன்னு பார்க்குறியா? சின்ன வயசுலேருந்தே அவன் மேலே பாசம் எனக்கு அதிகம். அவன் நல்லா இருக்கணும், அவன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், அதுக்காக தான் நான் அவன்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டேன்.
பார்வதி சொன்னது சரிதான். செம்பருத்தி கிட்ட என் மனசுல இருக்கிறத சொன்னதும் மனசு லேஸ் ஆயிடுச்சு. ஒன்ஸ் அகேன் தேங்க்ஸ் பார்வதி. சமையல் நல்லா இருந்தது பட்டம்மா. இந்த பிளேட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணுங்க. பட்டம்மா, அம்மா. சமையல் நல்லா இருந்தது. எல்லாம் உன் கை பக்குவமா? இல்லம்மா, கெஸ்ட் வராங்க, எல்லாம் ஸ்பெஷலா இருக்கணும்னு பார்வதி தான் சமையல் பண்ணா. ஓ, குடு பார்வதி. அம்மா, எக்ஸலன்ட் பார்வதி. சம்பந்தம் பேசும்போது கூட உன் சமையல தான் சாப்பிட்டோம். இப்பவும் உன் சமையல் குட். நிச்சயதார்த்தத்துக்கும் நீ தான் சமைக்கணும். அகிலா மேடம், வித் யோர் பெர்மிஷன் நான் ஒரு விஷயம் சொல்லலாமா? சொல்லுங்க. ஆ, விஜயா மேம். என் கார்ல ஒரு ஃபைல் இருக்கு, அதை கொஞ்சம் எடுத்துட்டு வரியா? ஷூர் மேம். ஓகே மேம். மேடம் இந்தாங்க. தேங்க்யூ. ஒவ்வொரு தாயும் தம் பொண்ணு மாமியார் வீட்ல நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா என் பொண்ணு அகிலா மேடம்க்கு மருமகள் ஆனா போதும், அவ நான் நினைச்சதுக்கு மேல சந்தோஷமா நிம்மதியா வாழ்வான்னு நினைக்கிறேன். நாளைக்கு நிச்சயதார்த்தம், அதுக்கப்புறம் கல்யாணம். இதை விட இவ வாழ்க்கையில வேற என்ன சந்தோஷம் இருக்க முடியும்? இந்த சந்தோஷத்தோட எங்க விருப்பத்தையும் நிறைவேற்றிக்கலான்னு நான் இந்த காரியத்தை செஞ்சிருக்கேன். ஐஸ்வர்யா குரூப் ஆஃப் ஹோட்டல்ஸ் டோட்டலா 5 பிரான்ச்சஸ் இருக்கு. இதுல மெயின் பிரான்ச்ச என் பொண்ணு ஐஸ்வர்யாவுக்கு மாப்பிள்ளையா வரப்போற ஆதிக்கடவுர் அருண் பேருக்கு மாத்தி எழுதியிருக்கேன். அருண் ஐஸ்வர்யா 2 பேருக்கும் மாத்தி எழுதியிருக்கேன். அருண், இதுல சைன் பண்ணு. இப்போ இதுக்கு என்ன அவசரம் தாக்ஷாயினி? நாங்க ப்ராப்பர்ட்டிக்கு அவ்வளோ ப்ரியாரிட்டி கொடுக்க மாட்டோம்னு உங்களுக்கு தெரியும்ல. சொத்து சுகத்தை விட மதிப்பு மரியாதைக்கு தான் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுங்க. நான் இதை வரதட்சணையா நினைச்சு கொடுக்கல, விருப்பப்பட்டு மனப்பூர்வமா சந்தோஷமா கொடுக்கறேன். மருமக வரும்போது கூடவே சேர்ந்து சொத்தும் வருது. அத சந்தோஷமா வாங்கிக்காம ஏமாமா சங்கடப்படுறீங்க? சித்தி, அந்த ஹோட்டலோட வேல்யூ என்னன்னு தெரியுமா? 200 கோடி. 200 கோடி? மணி முக்கியம் இல்ல ஆதித்யா, ரிலேஷன்ஷிப் தான் முக்கியம். என் மருமகனுக்கு நான் கிஃப்டா கொடுக்கறேன்னு நினைச்சுக்கோங்க. வாங்கிக்கோங்க அருண். தாட்சாயினி, உங்க மக மேல நீங்க எவ்ளோ பாசம் வச்சிருக்கீங்க, என் மகன் மேல எங்க குடும்பத்து மேல எவ்ளோ மரியாதை வச்சிருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஐ அம் சோ ஹாப்பி. அருண், ஃபைல வாங்கிக்கோ. என்ன தயங்குற? வாங்கிக்கோ. அகிலா மேடம் பெர்மிஷன் கொடுத்தாச்சு, சைன் பண்ணுங்க மாப்பிள்ள. டேய், வாங்கி சைன் பண்றேன். யூ ஆர் லக்கி மேன் மை சன். சைன் இட். வாங்கி சைன் பண்ணு. கமான் அருண். சைன் பண்ணுப்பா. டேய், சைன் பண்றேன்.
அப்படி போடு, சொத்தாடி எழுதி வைக்கிற சொத்து. ப்ரோ சாரி ப்ரோ, நான் வேணும்னு பண்ணல, ஏய் கை தவறி பட்டுருச்சு. ஐஷு சாரி, ஐஷு சாரி ஆண்டி. மா சாரிம்மா, டோன்ட் மிஸ்டேக் மீ மா. நத்திங் டு வரி. பார்வதி, ஒரு பவுல்ல வாட்டர் எடுத்துட்டு வாங்க. சரிங்கம்மா. தண்ணி எதுக்கு? அருண், அந்த டாக்குமெண்ட்டை கொடுங்க. என்ன பண்றா இவ? பெரிய வித்தக்காரியா இருப்பா போல இருக்கே. வாவ், கிரேட். உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை ஆண்டி. ஆதி, ஐ திங்க் யூ நோ அபவுட் த வாட்டர் ப்ரூஃப் டாக்குமெண்ட். ஆசிட் பட்டா மட்டுமே டேமேஜ் ஆகும், மற்றபடி எந்த கரைப்பட்டாலும் எதுவுமே ஆகாது. அம்மாவும் பொண்ணும் ஒரு முடிவோட தான் வந்திருக்கிறாங்க. தப்பிக்கிறதுக்கு வேற வழியே இல்லை. அருணே, கையெழுத்து போட்டுற வேண்டியதுதான். ஸ்மார்ட் திங்கிங் ஐஷு. உனக்கு கொஞ்சம் கூட அது இல்லை. சைன் பண்ணு. ஐஷு, நீயும் சைன் பண்ணுமா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். அகிலா மேடம், பாத்தீங்களா இவங்க கையெழுத்து எவ்வளவு அழகா இருக்குன்னு? நைஸ். இந்த அழகான கையெழுத்து மாதிரி உங்க 2 பேரோட வாழ்க்கையும் நல்லா இருக்கணும்னு நான் வாழ்த்துறேன். அருண், இத நீயே உன் கையால பத்திரமா கொண்டு போய் வை. இட்ஸ் யோர் ட்ரெஷர். ஓகேம்மா, நான் ரூம்ல இருக்கேன். ஐஸ்வர்யா, உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. என் தம்பியை என்னை விட நீ நல்லா பார்த்துப்பேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அது நம்பிக்கை இல்ல ஆதி, நிஜம். அருண்னா எனக்கு பிடிக்கும். ரியலி கிரேட். கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. அருண், அருண், are you happy? ஹாப்பி. இத்தனை நாளா நீ எப்படி நடந்துக்கணும்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா அது முக்கியம் இல்ல, உன்கிட்ட நான் எப்படி நடந்துக்கிறேன் அதுதான் முக்கியம்னு இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு நிமிஷம். I love you, Arun. ஹே பார்வதி, அங்கேயே நிக்கிற, உள்ளவா. சின்னையா, நீங்க ஐஸ் வாட்டர் கேட்டீங்கல்ல? தேங்க்ஸ் பார்வதி. ஐஷு, கூல் கூல் வாட்டர். No, thanks Arun. Bye. Bye. சின்னையா, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஐஸ்வர்யா அம்மா உங்களுக்கு ரோஜா பூ கொடுத்து ஐ லவ் யூ சொல்லிட்டாங்க. ரொம்ப மாறிட்டாங்க சின்னையா. நீங்க எல்லாரும் பூவைத்தான் பாக்குறீங்க, ஆனா அதுல இருக்கிற முள்ள யாரும் பாக்குறது இல்ல. ஏன் சின்னையா இப்படி சொல்லிட்டு போறாரு? ஒருவேளை ஐஸ்வர்யா அம்மா மேல இன்னும் விருப்பம் வரலையோ என்னவோ.
நாள் கூட நீங்கள் இப்படி இருந்து நான் பார்த்தது இல்லையே. என்னாச்சு? 44 வருஷம் என் வாழ்க்கையில இது வரைக்கும் எனக்கு ஏறுமுகம் தானே தவிர இறங்கு முகம் கிடையாது. உங்க அப்பா கையால எனக்கு தாலி கட்டும் போது மட்டும்தான் நான் தலை குனிஞ்சேன். வேற எப்பவுமே நான் தலை குனிஞ்சது கிடையாது. ஆனா இப்ப நான் தலை குனியிற மாதிரி நிலைமை வந்துருமோன்னு என் மனசுல லேசா ஒரு பயம் வந்துருச்சு ஆதி. இத்தனை நாள் இல்லாம இப்போ திடீர்னு உங்கள் மனசில் இப்படி ஒரு எண்ணம் வர்றதுக்கு காரணம் என்ன? உன் தம்பி அருண் தான் காரணம். வாழ்க்கையில பிசினஸ்ல எவ்வளவோ சாதிச்சேனா அவன் விஷயத்துல சரிக்கிடுவேனோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் அன்பா சொல்லி பார்த்துட்டேன், அதட்டியும் சொல்லி பார்த்துட்டேன், மிரட்டியும் பார்த்துட்டேன். ஆனா அருண் தன்னை மாத்திக்கிற மாதிரி தெரியலையே. அவன் செல்லமாக வளர்ந்துட்டான். இந்த வீட்டில் இருக்கிறவங்களோட அன்பு பாசம் அவனுக்கு புரியுமே தவிர இந்த வீட்டோட கௌரவம் மரியாதையை அவன் இன்னும் சரியாக புரிஞ்சுக்கல. அது ஒன்று தான் அவன்கிட்ட இருக்கிற தப்பு. அதை சீக்கிரம் சரி பண்ணிடலாமா? நீங்கள் கவலைப்படாதீங்க. சரி பண்ணிடலாம், தானா சரியாயிடுவான்னு நாம அவனை விட்டு பிடிக்க முடியாதாதி. ஏன்னா நம்ம கிட்ட டைம் இல்ல. நிச்சயதார்த்தம் பக்கத்துல வந்துருச்சு. ஆதித்யா, நீ தாக்ஷாணிய பார்த்தல்ல? ம். அவ பொண்ணு மேல எவ்ளோ அஃபெக்ஷன் வச்சிருந்தா கோடிக்கணக்கான மதிப்புள்ள ஹோட்டல அருண் பேருக்கு எழுதி வச்சிருப்பா. ஆனா அருண் நடந்துக்கிறத பார்த்தா இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்குமா? அவனால எனக்கு ஏதாவது தலகுனிவு வந்துருமோன்னு பயமா இருக்குப்பா. அக்கா இதெல்லாம் எடுத்து அங்க வச்சிருங்க. ஓகேம்மா. என் பொறுப்புல நம்ம வீட்ல நடக்கிற முதல் ஃபங்க்ஷன் இது. இது நல்லபடியா நடக்கணும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப டென்ஷனா இருக்கு. இதுல ஏதாவது தப்பு நடந்துருச்சுன்னா அகிலா கொடுத்த வாக்க அகிலாவால காப்பாத்த முடியலன்னு ஊரே சிரிக்கும். நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா. அருணை நான் மாற்றி காட்டுறேன். அருண் ஐஸ்வர்யா கல்யாணத்தை நான் நடத்தி காட்டுறேன். அதுக்கு நான் பொறுப்பு. என்ன பார்வதி இங்க நிக்கிற? அக்கா இந்த பாலை அம்மா கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறீங்களா? நீங்களாம்மா? இல்லக்கா கொஞ்சம் பயமா இருக்கு. சரி கொடு. ம். அம்மா பால். கொடுத்துட்டீங்களக்கா? கொடுத்துட்டேன் பார்வதி. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. பரவாயில்லம்மா. உங்களை பார்த்து சந்தோஷமாக வாழ்கிறது எப்படின்னு கற்றுக்கிட்டேன். உங்கள் நிர்வாகத்தை பார்த்து திறமையாக இருக்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் ஃபாலோ பண்ணி தான் இன்றைக்கி இத்தனை கம்பெனிகளை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்ருக்கேன். கம்பீரம்னா என் அம்மா. என் அம்மா தான் கம்பீரம்னு நான் கர்வமாக சொல்லுவேன். உங்கள் முகத்தில் நான் கவலையை பார்க்கக்கூடாது. நீங்கள் எப்போ போல் சந்தோஷமாக கம்பீரமாகவே இருங்க. நான் இருக்கேன். இதை குடிங்கம்மா. தேங்க்யூ. என்னாச்சுமா? நல்லா இல்லையா? நல்லா இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்கு. சரிம்மா, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. நான் கிளம்புறேன். ஆதி, ம்? உன்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் என் மனசுல இருந்த பாரம்லாம் இறங்கிட்ட மாதிரி இருக்கு. அண்ட் இந்த பாலை குடிச்சதும் எனக்கு என்னமோ ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கு. தேங்க்யூ. குட் நைட். சரிம்மா, குட் நைட். பார்வதி, பெரியய்யா அம்மாவுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஏதோ பால் கொடுத்தல? ஆமாங்கய்யா. அதே மாதிரி எனக்கும் ஒரு பால் என் ரூம்க்கு எடுத்துகிட்டு வரியா? சரிங்க பெரியய்யா, நான் இதை கொண்டு வரேன்.
பெரியய்யா ஆ இந்தாங்க. தேங்க்யூ. சூப்பராக இருக்கு பார்வதி. அம்மா சொன்னது சரிதான், ரிலாக்ஸ்டாக இருக்கு. அப்புறம் அருண் ஐஸ்வர்யாவோட நிச்சயதார்த்தம் அப்புறம் கல்யாணத்தில் இந்த மாதிரி புது டைப்பான ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுத்து அசத்திடணும், சரியா? சரிங்க பெரியய்யா. அம்மாவும் பெரியய்யாவும் சின்னையாக்கும் ஐஸ்வர்யா அம்மாவுக்கும் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு கவலைப்படுறாங்க. சின்னையா கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நினைக்கிறாரு. ஆனா ஐஸ்வர்யா அம்மா மனசுல என்ன இருக்கோ, இந்த கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது.